இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு வீடியோவை ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு உங்களோட ப்ரொஃபைலை வச்சு எப்படி மாசாக ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு நாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு தேவையானது ப்ரீசெட்டு. ஸோ நான் கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு ப்ரீசெட் தான். அதிலே உங்களுக்கு எல்லாமே சேர்த்து கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கடுத்து இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸ். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட இமேஜஸ் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு அந்த டார்க் மூட்லேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட இந்த போஸ்ட் இதெல்லாம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று தேவைப்படும். ஸோ அதையும் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து ரெண்டாவதுக்கு அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நம்மளோட ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சேஃபில், அதாவது 9:16 சேஃபில் வந்து செட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக செட் பண்ணணும். ஸோ இதைத்தான் எப்படி பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைலை ஃபஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னோட மொத்த ப்ரொஃபைலையும் நான் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுட்டேன். இதுக்கடுத்து இதில் இந்த கீழே இருக்க போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும். அதாவது இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ இதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. இது ரெண்டை வச்சு தான் நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ நமக்கு தேவையான இந்த மாதிரியான ப்ரொஃபைலை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நாம் எப்போயும் ஃபோட்டோ எடிட்டுக்கு யூஸ் பண்ணுற இந்த பிக்சர் ஆப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகட்டும். இந்த ஆப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவும் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஆப் ஓப்பன் ஆனதுமே இதில் ஃபஸ்ட் எடுத்துனே எடிட் எ ஃபோட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதில் இப்போ நாம் இன்ஸ்டாவில் ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வச்சுருக்க இமேஜை ஃபஸ்ட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் உங்கள் இன்ஸ்டாவில் என்ன ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்களோ ஸோ அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு இமேஜை செலக்ட் பண்ணால் அது வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஏன்னா நம்மளோட ப்ரொஃபைலில் இருந்தால் இது வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வரும். ஸோ இதனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த இன்ஸ்டாவில் வச்ச அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சைஸுக்கு வந்து கட் பண்ணணும். அதாவது அந்த 9:16 சைஸுக்கு வந்து கட் பண்ணணும். அதுக்கு இந்த கீழே இருக்க டூல்ஸில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க கிராப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டோரின்ற ஒரு சைஸே இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு இதில் ஒரு பிளர் எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்க போங்க. போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பிளர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் இருக்க பிளரை டச் பண்ணிட்டு இதோட சைஸை கொஞ்சம் மட்டும் கூட்டிக்கோங்க. ஒரு 40க்குள்ளே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு இதுக்கடுத்து இது மேலே இப்போ மறுபடியும் நம்ம அதே இமேஜ் பேக்ரவுண்ட் என்னமே செலக்ட் பண்ணுமோ அதே இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் இப்போ நாம் அந்த ப்ரொஃபைலில் என்ன இமேஜ் வச்சுருக்கோமோ அதே இமேஜ் மறுபடியும் இதில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்க அந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு அந்த இமேஜை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க ஆப்ஷன்லாம் மூவ் பண்ணிட்டே வந்தேன். அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேஃப் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டு இதில் மறுபடியும் இந்த கீழே பார்த்தீங்கன்னா சேஃப் இருக்கா, அதை டச் பண்ணிட்டு இதில் இந்த ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபேஸை மட்டும் ஃபஸ்ட்டு கிராப் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ரெட் கலர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸோ அந்தளவுக்கு செட் பண்ணிட்டு இப்போ மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணினா நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். இப்போ இது வந்து ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. ரெண்டு சைட்லேயும் வந்து அந்த மாதிரி ஃபுல்லாக மறைகிற அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எடிட் பண்ண தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனி இதுக்கடுத்து இதை வச்சு எப்படி வீடியோவாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் அந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஜஸ்ட்டு நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் அதில் நானே இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பேன், எந்தெந்த இடத்துல எதை ஆட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த சாங்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட்லேயே இந்த ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இதில் இப்போ அதில் நானே நோட் பண்ணியிருக்கேன் ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இந்த மாதிரி இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கொடுத்துருக்கேன்னா அதில் வந்து லோகோ, அதாவது இப்போ நாம் ரெடி பண்ணால் அந்த லோகோ ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிறத டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ப்ரொஃபைல் லோகோவை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இதிலே வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரியே மறுபடியும் அதுக்கு மேலேயும் அதே தான். ஸோ அதே மாதிரி டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இதுலேயும் என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ ப்ரொஃபைலில் எப்படி சேஞ்ச் பண்ண நம்ம ஈஸியாக பார்த்தாச்சா. இதுக்கடுத்து அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்தேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரூப் இருக்கும். ஸோ இந்த குரூப்பை டச் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த எடிட் குரூப் போங்க. போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 கொடுத்துருப்பேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எதை ஆட் பண்ணணும் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டாகவே கொடுத்துட்டேன். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத டச் பண்ணிவிட்டு அதிலே போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஷாட்னு. ஸோ அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இதிலே நாம் அதே மாதிரி இந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தா போதும். அதில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம்
இப்போ 2வது பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ஸ்க்ரீன்ஷாட். அதாவது இப்போ நான் வந்து நம்மளோட போஸ்ட்டை மட்டும் தனியாக வந்து எடுக்க சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அதை டச் பண்ணிட்டு அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இப்போ ரீசெண்டாக தான் நான் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் மட்டும் தெரிற மாதிரி எடுத்துகிட்டு அதை ஒரு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து மறுபடியும் 3வது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஷாட் தான். ஸோ அதை டச் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல அதே மாதிரியே நம்ம முன்னே செலக்ட் பண்ண மாதிரி ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஷாட்டை செலக்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ பாதி அளவு நாம ஈஸியாக வந்து மேக் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடத்துல இந்த குரூப் வர முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து ஃபுல்லாகவே இனி ரொம்ப ஈஸி தான். ஏன்டா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸை கொடுத்து தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த குரூப் பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் ஆயிடுது பார்த்தீங்களா, இந்த இதை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே இந்த லாஸ்ட் வர போயிருங்க. கரெக்டாக இந்த பீட் மார்க் அளவு, அதாவது நான் அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் வச்சுக்கிங்களா அது வர போயிட்டு இப்போ அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த 2வது இருக்குது பார்த்தீங்களா அந்த சிம்பிளை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது முன்னே இருந்த மாதிரியே நமக்கு இந்த மாதிரி மாறிடும். ஸோ இப்போ ஈஸியாக வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சா. இதுக்கு அடுத்து இனி மீது இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸில் மட்டும் எப்பயும் போல் இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் இதுவரை நம்ம அந்த ப்ரொஃபைல் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணோம். இதுக்கு அடுத்து ஃபுல்லாகவே நம்ம இனி வெறும் இமேஜாக ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த 2வதுல பார்த்தீங்கன்னா 2 லேயர் கொடுத்துருக்குன்னா இந்த 2லேயுமே நம்ம ஒரே இமேஜை செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட் டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறீங்களா, செலக்ட் பண்ணி முடிச்சதுமே இப்போ இதே இமேஜை பேக்ரவுண்ட்லேயே ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கீழே இருக்க டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு நம்ம முன்னே என்ன இமேஜ் செலக்ட் பண்ணமோ அதே இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மெல்லக ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், இந்த இடத்துலையும் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதே மாதிரியே மீதி இருக்க எல்லாத்துலேயுமே ஒரே ஸ்டெப்லேயே நீங்கள் வீடியோட லாஸ்ட் வர சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த குரூப் உங்களுக்கு கட் ஆகும் பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக இழுத்து வச்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ ஆலாம் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.